நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை சிட்டி சிவில் கோர்ட் உரிமையியல் நீதிமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடுத்த வழக்கு வாய்தா வந்தது. இந்த வாய்தாவில் அன்புமணி தரப்பு வாய்தா வக்கீல் ஆஜராகி இருக்கிறார். அவரோடு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் தவறான செய்திகளை இன்று காலையிலிருந்தே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, அந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது, அந்த வழக்கின் சாராம்சம் என்ன, நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா என்ன கேட்டு இருக்கிறார் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்கணி தலைவர் அண்ணன் பேனர் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி தமிழர்கள் உள்ளிட்ட உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணா, வழக்கு ஐயா தானே தொடுத்தாங்க? ஆனா வழக்கு ஐயா தான் உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடுத்தாங்க. ஏன் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2 வழக்கு போடப்பட்டது. ஆமா, சென்னை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டோம். டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டோம். டெல்லி ஹைகோர்ட் வழக்குல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அங்கீகாரம் இல்லாத கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டது இல்ல. தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொண்டது. தேர்தல் ஆணையத்துடைய வாக்குமூலமா தான். ஆமா, எழுத்துப்பூர்வமான வாக்குமூலம் டெல்லி உயர் நீதிமன்றத்துல. இப்படி இருக்கின்ற பொழுது கடைசியா வந்த நீதிமன்றம் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கட்சிக்குள்ள வரக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றால் நீங்கள் உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டுக்கு போய் உங்ககிட்ட இருக்கிற ஆவணங்கள், உங்களுடைய புள்ளி விவரங்கள், இதன் அடிப்படையில் அங்கதான் நீங்க தீர்ப்பு காணணும். இந்த நீதிமன்றம் எதுவும் சொல்லாது, தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நீதித்துறையில ஒரு வழியை காட்டிட்டாங்க. ஐயா ஒரு வழி கேட்டாங்க. இல்ல, ஐயாவுக்கு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை 2 பேருமே போய் சிவில் கோர்ட்ல பாத்துங்க. ஆமா, ஐயாவுக்கு மட்டுமே சொல்ல, 2 பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயா என்ன பண்ணாரு, சென்னை சிட்டி சிவில் கோர்ட்ல வழக்கு போட்டாரு. உரிமையியல் நீதிமன்றம் வழக்குல என்ன போட்டிருக்காங்கன்னா, கடந்த ஜூன் அல்லது ஜூலைன்னு நினைக்கிறேன், இந்த 2 மாதங்கள்ல ஏதோ ஒரு மாதத்துல அன்புமணிக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் எங்க வந்ததுன்னு கேட்டா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் உள்ள அதிகாரப்பூர்வ அலுவலகம் நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை, அந்த முகவரிக்கு வர வேண்டிய கடிதம் அன்புமணியும் அவருடைய ஆட்களும் திட்டமிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு தவறான செய்திகளை, புள்ளி விவரங்களை கொடுத்து திலக்கரு டி நகர் தலைமையகம் அங்க இருக்குன்னு சொல்லி, அன்புமணி தலைவர் பீகார் மாநிலத்தில் தேர்தலை போட்டிடுறோம், எங்களுக்கு மாம்பழம் வேணும்னு சொல்லி மாம்பழம் சின்னம் அவங்களுக்குன்னு ஒரு கடிதத்தை வாங்கிட்டாங்க. ஐயா என்ன வழக்கு போட்டிருக்காரு, அந்த வழக்குல ஐயா என்ன கேட்டிருக்காரு, தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு மடல் கொடுத்ததா சொல்றோம்ல. ஆமா, அதுல தலைவர் அன்புமணின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, பிரசிடண்ட் அன்புமணி தான் இருக்கு. இல்ல, அன்புமணின்னு இல்ல, அன்புமணி பேரே இல்ல, பிரசிடண்ட் மட்டும் தான் இருக்கு. தலைவர், ஆமா, தலைவர் மட்டும் தான் இருக்கு. தெரு டி நகர்னு போட்டாங்க. ஆனா அன்புமணி தலைவர்னு தேர்தல் ஆணையமா அதை எழுத்துப்பூர்வமா கொடுக்கல. இப்ப உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்கல்ல, இந்த வழக்குல மருத்துவர் ஐயா என்ன கேட்டிருக்காரு? மருத்துவர் ஐயா இப்போ உரிமையியல் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்க வழக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி என் தலைமையில் இயங்குகிறது. 2022 அவர் அன்புமணிய தலைவராக தேர்ந்தெடுத்தது உண்மைதான். ஆனா 2025 அவர் பதவி காலம் முடிந்து விட்டது. அடுத்தடுத்து நடந்த மாநில நிர்வாகிகள் கூட்டம், மாநில செயற்குழு கூட்டம், மாநில பொதுக்குழு கூட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவே தலைவராக தேர்வு செய்து பேரறிவிப்பு செஞ்சிட்டோம். எனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அன்புமணி தரப்பாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே ஏற்கனவே ஜூன் ஜூலைன்னு சொன்னீங்கல்ல, தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் வந்ததாக திலக்கர் டி நகருக்கு, அந்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும், செல்வாது என்று அறிவிக்க வேண்டும் என்றுதான். அதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி தரப்பும் தொடர்பில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய மருத்துவர் ஐயா, வழிநடப்பு மருத்துவர் ஐயா, மருத்துவர் ஐயாவுடைய ஆணையின் கீழே தான்
2022 அவருக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்தது. 2025 3 ஆண்டுகள் பதவி முடிஞ்சு போச்சு. அவருடைய வழிகாட்டுதல், நெறிகாட்டுதல், அவருடைய ஆளுமை சரியில்லாமல் ஏறுமுகமா இருந்த பாமக இறங்கு முகமாயிட்டு. எனவே அவருக்கான அந்த தலைவர் பொறுப்பு இல்லை என்று நம்முடைய செயற்குழு, பொதுக்குழு, மாநில நிர்வாகிகள் கூட்டம் தீர்மானம் போட்டது. எனவே தேர்தல் ஆணையம் திலத்தெரு டி நகருக்கு கொடுத்த அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். தேர்தல் ஆணையம் நம்மளை எதிர்பார்க்கிறார் என்று நம்ம வழக்கு போட்டிருக்கோம். அதாவது அன்புமணி மேல வழக்கு போடல. அன்புமணி தரப்பினர் மீதோ, அன்புமணி மீதோ, அல்லது பனையூர் பங்களாவா, அந்த பங்களா மீது நம்ம வழக்கு கொடுக்க. நம்முடைய எதிர்த்தரப்பு நேரடியாக தேர்தல் ஆணையம் கோரிக்கை என்னன்னா, அந்த கிழக்கு நகர்னு அனுப்பியிருக்காங்களா கடிதம், அதை திரும்ப பெறணும் அல்லது அந்த கடிதம் செல்லாது என்று நீதிமன்றத்தில் அறிக்கை போடணும். இதுதான் ஐயாவுடைய கோரிக்கை. ஏனென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தமிழின போராளி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா தலைமையிலான மாம்பழ சின்னம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்குரியது. பாட்டாளி மக்கள் கட்சி தைலாபுரம் தோட்டம் நம்முடைய தேனாம்பேட்டை தலைமையகம் தான் முறையானது. இல்லையே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஊடக பேரவை அருள் ரத்னம், வக்கீல் பாலு போன்றவர்கள்லாம் இன்னைக்கு இணையதளத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த மாம்பழம் சின்னத்தை ரத்து பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மாம்பழம் சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்ததை தடை பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. தடை விதிக்க முடியாத நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாம மாம்பழ சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேண்டாம் என்ற, பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்ன மாம்பழம் அது தைலாபுரம் தோட்டம், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னம் வேண்டாம்னு சொல்லி ஐயா போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. எந்த இடத்துலயும் ஐயா நம்முடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் எங்கேயுமே அது சொல்லல. ரெண்டாவது, இவர்களை நம்ம சண்டைக்கே கூப்பிடலையே. அதாவது பந்தியிலே இடம் இல்லை, அப்புறம் இலை பொட்டல்னு சொன்னா என்ன அர்த்தம்? பந்தியிலே இவங்களுக்கு இடம் இல்லை, இலை பொட்டல்னு சொல்லிட்டு இருக்கிறது போல. யார் சொன்னீங்க? இந்த அருள் ரத்னம், அப்புறம் வேற அந்த வாய்ந்த வழக்குரைஞர் பாலு போன்றவர்கள் புதிதாக இந்த ஆங்கிலத்துல கலரா ரீல் விடுறான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வண்ணமாக சுருள் விட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எடுபடாதண்ணா. இல்ல, அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மருத்துவர் ஐயா இந்த சிவில் கோர்ட்ல போட்ட வழக்குல மாம்பழ சின்னத்துக்கு தடை கேட்டிருக்காரா? இல்லையே, மாம்பழ சின்னத்தை சொல்லல. துளத்தெரு டி நகருக்கு தேர்தல் ஆணையத்தால் அனுப்பப்பட்ட, அதாவது ஜூன் மாசம் அனுப்பப்பட்ட அந்த மடலை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். எங்களுடைய மாநில நிர்வாகக்குழு இருக்கிறது, மாநில செயற்குழு இருக்கிறது, பொதுக்குழு இருக்கிறது, தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர் 99.9% ஐயா தான் இருக்காங்க. தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான் ஆணி வேர் ஆலமரம். முகம் பாட்டாளி மக்கள் கட்சி முகம் மருத்துவர் ஐயா, முகவரி மருத்துவர் ஐயா. முடிவும் அவர் எடுக்கிறவார் என்று பொதுக்குழு, செயற்குழு, மாநில நிர்வாகக்குழு அவருக்கு ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறோம். அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் ஐயா இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த தேர்தல் வேலைகள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. தேர்தல் மனு கொடுத்தவங்கிட்ட, விருப்ப மனு கொடுத்தவங்கிட்ட 234 தொகுதி என்ன நம்ம உண்மை பேசுவோமே. ஒருவேளை நம்ம ஐயாவுடைய அந்த வெற்றி கூட்டணி அமைந்து நமக்கு தொகுதி கிடைத்தால் ஒரு 40 தொகுதி கிடைக்குன்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு. ஆனா 234 தொகுதிக்கும் 4300 பேர் நம்முடைய கட்சி தொண்டர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள். நான் கூட போட்டிருக்கேன், நீங்க போட்டிருக்கீங்களே. ஆமா, 4300 பேர் விண்ணப்பம் போட்டிருக்கேன் 234 தொகுதிக்கு. அப்ப கட்சி ஆயுதம் இருக்கு. நம்ம 4300க்கு மேற்பட்ட நம்ம சொல்றோம். பனையூர்லயும் இதே மாதிரி பண்ணாங்க. எத்தனை பேருமே யாருக்கும் தெரியல. இல்ல, அவங்க பணக்கார கட்சி, ஒன்லி பணக்காரர்கள் மட்டும் நேர்காணல். ஆமா, 10,000 ரூபாய். ஆமா, அவங்க முன்பணத்தை 10,000 ரூபாய். அவங்களுடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, பணக்காரர்கள் மக்கள் கட்சி. அதை விட அவங்களுக்கு மட்டும் நேர்காணல். அதை விட உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமான்னா, 5 பேருக்கு தான் உறுதிப்படுத்துறாங்க கூட்டணி கட்சி தலைமையோடு. அவங்களுக்கு சீட்டு. ஆமா, நம்முடைய அம்மா சௌமியா அன்புமணி அவர்கள், அப்புறம் அந்த கலகபாமாவா, அவங்க திலகபாமா அவர்கள், ராமன் சொன்னார்ல மூக்கு. அப்புறம் நம்ம அண்ணாச்சி வடிவேல் ராவணன். இதுல பாலு எனக்கு கட்டாயம் ஒரு இடம் வேணும், நீங்க பேசுறீங்கன்னு நம்ம அன்புமணிய பக்கத்துல இருந்து அவருக்கு ஒரு இடம் பீகார் போய் நின்றுக்கலாம்ல. நின்றுக்கலாம். மாம்பழ சின்னத்தை கேட்டாரெல்லாம் பங்கு நிக்க வேண்டியதானே. எத்தனை வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு தெரியல. ஐயா கூட சொன்னாரு, தென்னாப்பிரிக்காவில் நிறுத்தலாம், நிறுத்தலாம், அமெரிக்காவில் நிறுத்தலாம். பீகார்ல சின்னம் கொடுத்தாங்க இல்லையா, அது எல்லாமே அவங்க பிஜேபி கூட்டணி ஒதுக்கிட்டாங்க. சின்னத்தை கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு சின்னத்தை கொடுத்தாங்க, இவங்க நிக்கலன்னு பிஜேபி கொடுத்தாங்க. இந்த மாதிரி
ஒரு என்ன சொல்றது, எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, ஐயாவுடைய மகன் அன்புமணி அவர்கள் மிகச்சிறந்த இந்த மருத்துவ கல்வியை கற்றாரு. அவர் 5 ஆண்டு காலம் ஒன்றிய அமைச்சராக இருந்து ஐயாவுடைய வழிகாட்டுதலின் பேரில், ஐயாவுடைய குறிப்பு ஆணைகளின் பேரில் மிக சிறப்பா பணியாற்றினாரு. அவருக்கு ஏன் இந்த கோமாளித்தனமான அரசியல் என்பதுதான் நமக்கு பெரிய வருத்தமா இருக்கு. இது நம்முடைய அரசியல். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குறி சொன்ன கெவலி கல்வி பானையில் விழுந்துச்சு. அதேதான். ஆமா, மேல இருந்து கிக்கி கிக்கின்னு குறி சொல்லிட்டு கீழே பானை இருக்க தெரியுமா, அங்க அதேதான். நல்ல பழமொழி நீங்க சொன்னீங்க. அது மாதிரி இப்ப 5 பேருக்கு தான், மற்றவங்க எல்லாம் இப்ப நிறைய பேரு நம்ம இவ்வளவு பேர் மனு கொடுத்தா 10,000 கட்டணும், என்ன 5 பேருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு நமக்கு தெரியும். இல்ல, அவங்க சீட்டு எவ்வளவு வாங்கட்டும், அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது. அது நமக்கு தொடர்பு இல்லாத ஒன்று. அவங்க வெற்றி பெற்றாலும் சரி, தோத்தாலும் சரி, நாம் என்ன சொல்றோம் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுக்கான நம்முடைய சட்ட போராட்டம். இதுல கோர்ட்ல இன்னைக்கு இன்னொரு சமாச்சாரம் நடந்தா கேள்விப்பட்டேன். மருத்துவர் ஐயா தொடுத்த வழக்கில் அன்புமணி தரப்பை எதிர் மனுதாரராக வழக்கில் சேர்க்கவில்லை. ஆமா, ஐயா போட்ட வழக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது. இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல் அரங்கத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு போட்டது மருத்துவர் ஐயா ஒருத்தராக. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக டெல்லியில போராடினது மருத்துவர் ஐயா ஒருத்தராக. பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது நம்ம பழமொழி நீங்க சொன்ன மாதிரி நானும் சொல்றேன், சமனே இல்லாம ஆஜராகுது. சமன்ல இவங்களை சேர்க்கவே இல்லை, எங்களையும் சேர்க்கணும். இல்லனா அந்த பழமொழி கொஞ்சம் மாத்திக்கலாமா? அழைப்பு இல்லாம பந்தியில உட்கார்றாங்க. அதேதான், அழைப்பே இல்லாம பந்தியில உட்கார்ந்து எனக்கு ஒரு இடம் போடுங்க என்று சொல்வதை போல இவன் எழுந்து அதுக்கு நீதி அரசர்கள் சரியான சவுக்கடி கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க? உட்காருங்க, நீங்க இதுல பேசுறதுக்கு உரிமை ஏதாவது எழுத்துப்பூர்வமா போடுங்க. சேர்க்கலங்க வாங்க முடியும். இல்லைன்னா அதுல நீங்க அந்த நீங்க எதிர் மனிதர்களே கிடையாது, நீங்க கட்சிக்காரரே கிடையாது. ரோட்ல வரவும் போறவங்க எல்லாம் பதில் சொல்றாங்க, நாங்க உட்காந்து நாங்க நீதி அரசர்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டாங்க. யாரு? வக்கீல் பாலு இல்ல, வக்கீல் பாலு கூட்டிட்டு போனா ஒரு மூத்த வழக்கறிஞர். அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? பாலுவுக்கு இப்படிப்பட்ட அவமானம் வந்துவிடக் கூடாது. எல்லாத்துலயும் அவர் தானே போவாரு, மூக்க நிலத்துக்கு நிப்பாருல. ஆனா இல்லன்னா எப்பயுமே அவர் முன்னால போயிட்டு முதல் வழக்கறிஞர் வாதாடுனது இல்ல. இவர் வேற மூத்த வழக்கறிஞர் வச்சுட்டு பின்னால் நிப்பாரு. ஆமா, இப்ப அது என்ன சொல்றாரு, இவரை சட்ட வல்லுநர் சொல்லிக்காரு. யாருக்கு தெரிஞ்சா சாந்தி பூஷன், ராம்ஜெத் மலானி, அருண் ஜேட்லிக்கு நிகரா அவர் சொல்லிக்குவாரு. இவரே சொல்லிக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு தெரியும் நீதியரசர்கள் இப்படி சொல்லுவாங்க, சவுக்கடி கொடுப்பாங்க, சாட்டடி கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்காம இன்னொருத்த வாங்க பின்னால கூட இல்ல பாருங்க. அவரை தூண்டி விட்டுட்டு போயிட்டாரு. அவர் மூத்த வழக்கறிஞர் நீங்க சொல்றீங்க, அவருக்கு இந்த அவமானம் தேவையா? வழக்கறிஞர் தெரியாதா? ஒரு வழக்கு தொடுக்கும் போது யார் மீது வழக்கு தொடுத்தவர் குற்றம் சாட்டுகிறார் அல்லது கோரிக்கை வைக்கிறார், அதுக்கு எதிர்த்தரப்பினர் யாரு என்று தெரிந்த ஒரு மூத்த வழக்கறிஞர் சமநிலைமையா ஆஜராகிறாரு. அப்படியானாலும் அதை மனுவா தாக்கல் செய்யணும். அந்த மனுவை நீதியரசர்கள் ஆய்வு செய்வாங்க. இந்த வழக்கில் எதிர்த்தரப்பினரா உங்களை சேர்க்கிறதா வேண்டாமா என்று நம்மளையும் கேட்பாங்க, ஐயாவை கேட்பாங்க. ஐயா தானே மனு கொடுத்திருக்கிறாரு, ஐயா தானே வழக்கு தொடுத்திருக்காரு, ஐயாட்ட கேட்பாங்க. ஐயாவுடைய விளக்கத்தையும் கேட்டு முடிவு அவங்க எடுப்பாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க, 3 வாரத்துக்குள் மருத்துவர் ஐயா அடுத்த வாய்தா 24ஆம் தேதி. 24 அதுக்கும் நீங்க அறிக்கை போடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிக்கை வரட்டும், நாம என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுல இறுதியா ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சாருன்னா, என்னன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மேலதான் ஐயா வழக்கு போட்டிருக்காரு. ஆமா, எந்த தடையும் கேட்கல. இவங்க என்னங்கிறாங்க, நம்ம அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் வக்கீல் பாலெல்லாம் எங்க அப்பா குதிரை நீதிமன்றம் எந்த தடையும் போடவில்லை. தடை நம்ம கேட்கவே இல்லை. ஒன்று அதை தூக்கிறதுக்கு என்ன இருக்கு? கட்சி நம்முடைய கட்சி, பாட்டாளி கட்சி, தமிழின போராளி மருத்துவர் ஐயாவை ஏற்ற கட்சி. அங்கே செயல் தலைவர் காந்திமதியாவை போட்டிருக்கிறோம். கௌரவ கோக்கமணி செயல்படுகிறார், பொதுச் செயலாளர் செயல்படுகிறார், இணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற அருள் செயல்படுகிறார், மாநில நிர்வாகிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தேர்தலில் களப்பணியை தொடங்கிட்டாங்க. இப்ப விருப்ப வேட்புமனு இப்ப ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. வேட்பாளர் ஐயா தேர்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா வேலைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை 100க்கு 200 விழுக்காடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது 2026 தேர்தல் நோக்கி நாம எந்த தடையும் கேட்க முடியாத. இல்ல அதுவும் மாம்பழத்துக்கு நாம் போய் மாம்பழம் நம்முடைய சின்னம், அதற்கு எப்படி நம்ம கேட்க முடியும்? எனவே அப்ப இந்த வழக்கறிஞர் பால் நீங்க சொல்ற மாதிரி வாய்தா வழக்கறிஞர், அவருக்கு என்ன சட்டம் தெரியாதா? இல்ல அவருக்கு
பதிலாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் யாரோ சொல்லுங்களேன். இது ஒரு சரியான வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பசியோடு இருக்கிற ஒரு குழந்தை தாய்ப்பாலை வேணாம்னு சொல்லுமா? எப்படி சொல்லுவான்? நல்லா சொல்லுங்க. பசியோடு குழந்தைகள், இந்த புரட்சி என்பது அந்த மழலையிலே குழந்தையில உருவாக்கி பாருங்க. அதுக்கு அழத்த முடியும், பாலை கேட்டு அழத்த முடியும். தாய்க்கு அது தெரியும், உடனே தாய் எடுத்து பால் கொடுப்பாங்க. இவங்க சொல்றத பார்த்தா மாம்பழத்தை தடை பண்ணுன்னு ஐயா கேட்டான்னு சொல்லிட்டு கலரி விடுறாங்க பாருங்க. புதுசு அதான் சொல்றோம்லே, வண்ண வண்ணமாக சுழல் விட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமா இல்லை. அந்த எந்த குழப்பத்துக்கும் எந்த குதர்க்கத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இடமில்லை. சட்டமும் நியாயப்படி நமக்கான தீர்ப்பை தரும். அது வரைக்கும் பொறுத்திருப்போம். கடைசியா ஒரே ஒரு சினிமா பாடல் ஒண்ணு இருக்கு. உண்மையை சொல்லி நன்மைகள் செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும். ஆமா, உண்மையை சொன்னீங்கன்னா நாளைய சமூகம் உங்களை பாராட்டும். இப்படியே பொய்யே பேசியிருந்தீங்கன்னா இந்த தேர்தலோட அன்புமணி ஆதரவாளர்கள் அன்புமணி முடிச்சு கட்டிடுவாங்க. அவ்வளவுதான். அரசியல் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு ஐயா ஒரு மருத்துவமனை வச்சு அந்த துறையில ஒரு மிகப்பெரிய மருத்துவரா வந்தா நாமெல்லாம் அன்புமணி ஐயா அவர்களை வாழ்த்தலாம், பாராட்டலாம். நமக்கு உடல்நலம் சரியில்லைன்னா கூட ஐயாட்ட போய் ஐயா கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நிலைக்கு அருகூர்ந்து தள்ளப்பட வேண்டாம் என்பது நம்முடைய நோக்கம் இல்லையா? நீங்க ஐயாட்டும் சொல்றாங்க, நீங்க ஒரு கட்சி துடைக்காங்க, ஒரு கொடியை அமைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சின்னத்தை பெற்றுக் கொள்ளுங்க. வேண்டாம் சொல்லலையோ. ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் இல்லையா? அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படை கட்சி தொடர்ந்து சொல்லிட்டாரு. நான் தொடர்ந்த கட்சிக்கு உனக்கு என்ன உரிமை என்பதான் இப்ப ஐயாவுடைய போராட்ட முழக்கமா இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட ஐயாவுடைய போராட்டம் வெல்லட்டும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் இருவரும் விடைபெறுகிறோம். வணக்கம். 1980 வன்னியர் சங்கம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து 89 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து ஐயா தொட்டதுதான் தொடங்கும் இல்லையா? எனவே எந்த செயலாக இருந்தாலும் இதுவரைக்கும் வன்னியர் சங்க வரலாறாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் வரலாறாக இருக்கட்டும், ஐயா தான் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். இந்த உரிமையை நீதிமன்றத்திலும் உறுதியாக தமிழின போராளி சமநீதி காவலர் மருத்துவர் ஐயா வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.